உங்கள் பசங்க டிவி அல்லது மொபைலில் வந்து பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து ஏதாவது சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ட்டு சில கார்ட்டூன்ஸில் சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோன்னு அந்த சேனல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். பார்த்தா என்னடானா அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ற பேரில் டப்பிங்கில் அநியாயத்துக்கு பூரா கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகளுக்கு ஈக்குவலாக அவனை இவனேன்னு திட்டுறது வைக்கிறதுன்ற பேரில் காமெடி பண்ணுறேன்ற பேரில் அநியாயம் பண்ணி வச்சுருந்தானுங்க. எதுக்குடா அதெல்லாம் பார்க்கணும், தேவையில்லாமல் பிள்ளைகளை வந்து இருக்கிறதையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சேனல்ஸ் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருந்தேன். சரி, யூடியூப் கிட்ஸ் யூடியூப் போட்டு விடலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா யூடியூப்பில் பார்த்தோம்னா கார்ட்டூன் பார்க்குறேன்றதில் பூரா பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸை சேல் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள், இல்லை வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் இன்னும் மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு கொண்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி, அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா, சரி நம்மளாக வந்து கண்டென்ட்டை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி ஒன்றுனா எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பென்ட்ரைவில் போட்டு டிவியில் போட்டு பார்க்க சொல்லலாமா? ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸு, இல்லைனா வந்து ஒரு நீதி கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வந்து சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேடி பிடிச்சி போடலாமா அப்படின்னா அது ஒரு பெரிய ஹெக்டிக் ஜாபாக இருந்துச்சு. எப்படி அதை தேடி பிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணால் சில இது டவுன்லோட் ஆகும், சில இது டவுன்லோட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, யூடியூப் கிட்ஸ் ஏன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னா, யூடியூப் கிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணாலும் யூடியூப் கிட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்ஸோட ஏஜ் ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஜ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஏஜுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் மட்டுமே வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லாங்குவேஜ் பேஸ்டாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஹிந்தியில் வரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோமா, அப்போ அந்த சேனல்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டென்ட்லாம் எப்படி பண்ணுறது? அண்டு மோரோவர் கிட்ஸ் சஜஷன்லேயுமே வந்து நீங்கள் விரும்பாத விஷயங்கள் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை ஹேண்ட் பிக் பண்ணி ஒன்றா இது ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து பார்த்து கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சிரும்ல. ஒரு சில வீடியோ பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை அப்படின்றது தெரிஞ்சிரும்ல. ஒரு ஓவராலாக நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கும்போதே இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது கண்டென்ட் வைஸாக நீங்கள் சேனல் வைஸாகவும் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த சேனல்ஸ்னால் ஓகே, இந்த சேனல்லேருந்து இந்த யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய கண்டென்ட் வந்து நீ தொடர்ந்து காட்டுன்னு சேனல் வைஸாகவும் அப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லை, சில நேரங்களில் வந்து இந்த சேனலாக இருந்தாலுமே அந்த சேனலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட்டு நான் பார்த்து தான் இது வந்து ஓகே, இது வந்து நல்லதா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணணும். திடீர்னு ஏன்னா சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன போடுவாங்கன்றது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ என்னோட குழந்தை பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவாக நீங்கள் அப்ரூவ் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களோட குழந்தைகள் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் யூடியூப் கிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலையே வந்து டிவிலையும் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். டிவியில் யூடியூப் கிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ரொஃபைல் வந்து டிவியில் ஆட் பண்ணும்போது ஸோ மொபைல் வில் பி லைக் ஏ ரிமோட். இந்த ரிமோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னென்னலாம் கண்டென்ட் வரப்போகுது டிவியில் அப்படிங்கிறத இங்கேருந்தே நீங்கள் அப்ரூவ் பண்ணிடலாம், இல்லை ஹேண்ட் பிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இதன் மூலமாக நம்ம குழந்தைங்க என்ன பார்க்குதுன்றதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்கும். இது வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னு என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, நீதி கதைகள், இல்லைன்னா வந்து டிராயிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா, என் பையன் டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படிங்கும்போது வந்து டிராயிங் ரிலேட்டடான ட்ரைனிங் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். இதே விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூடியூப் கிட்ஸ் ஆப்பில் நீங்கள் கண்டென்ட் அப்ரூவல் கொடுக்குறது மூலமாக ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.